பிரச்சனை என்பது ஏராளம். ஒப்பந்தம் எப்போ நடக்கும்? தொழிலாளி கேட்கறாங்க, பார்க்கும்போதெல்லாம் தொழிலாளி கேட்கறாங்க, எப்போங்க சம்பளம், போன மாதம் சம்பளம் வருமா கேட்டாங்க. நம்ம போக்குவரத்து பேச்சுவார்த்தைக்கு போனோம். 27/12/2024 ஒரு பேச்சுவார்த்தை தேதி அறிவிச்சாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். போயிருக்கும் போது 26ஆம் தேதி நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இறந்துட்டார். தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை அறிவிக்கல. மாண்புமிகு துணை முதலமைச்சர்லாம் எல்லா அரசு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்க. ஆனா போக்குவரத்து தொழிலாளிக்கு எப்போ ஒப்பந்தம் கிடைக்கும், எப்போ சம்பள உயர்வு கிடைக்கும் இயக்கத்தில் இருந்த தொழிலாளிக்கு அவங்க பேச்சுவார்த்தை மட்டும் நிறுத்திட்டாங்க 27/12. சரி, அடுத்து நம்ம போராட்டத்தை ஆரம்பிச்ச பிறகு 13 பிப்ரவரி 13ஆம் தேதி 14ஆம் தேதி 2 நாள் பேச்சுவார்த்தை. முதல்ல ஒரு 13 சங்கம், ரெண்டாவது ஒரு 73 சங்கம் பேச்சுவார்த்தை நடந்தது. ஏராளமான விஷயம் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்கணும், தொழிலாளியை பாதுகாக்கணும், ஓய்வு பெற்ற பிரச்சனைகளை தீர்க்கணும் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, போக்குவரத்து அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, நாங்க நாளைக்கு அனைத்து சங்க கூட்டத்திலையும் பேச்சுவார்த்தை பேசி தேதி அறிவிச்சிருவோம். நாங்க கூட கேட்டோம், நம்முடைய அரசுடைய அதிகாரிகள் கேட்டோம், என்னைக்கு இங்க பேச்சுவார்த்தை, அடுத்த பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லும்போது சில அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள், அவங்க 2 வாரத்துல பேச்சுவார்த்தை நடக்கும். நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கத்தை பார்த்து, 2 வாரம் முடியலையா உங்களுக்கு? 39 நாள் முடிஞ்சிருக்கு. 39 நாள், 2 வாரத்துக்கு 14 நாள் தான். 39 நாள் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு ஒப்பந்த பேச்சுவார்த்தை, இன்னைக்கு வரைக்கும் அறிவிப்பு இல்லை. கடந்த 2022 ஒப்பந்தத்தில் 2019 இருந்து அரியஸ் தரணும். 21 டிசம்பர் வரைக்கும் அரியஸ் தரல. 22 ஜனவரில இருந்து அந்த 8 மாசம் 7 மாசம் தான் அரியஸ் வாங்கணும். இப்ப இந்த அரசாங்கம் ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தள்ளி போடுவது நோக்கம் என்பது நமக்கு சந்தேகம் ஏற்படுத்துகிறது. 1/9/2023 இருந்து ஒப்பந்தம் கொடுப்பீங்களா? 3 வருஷம் 4 வருஷம் ஆக்குறீங்க. 4 வருஷம் ஆன பிறகு அதுக்கு பிறகு 1.5 வருஷம் ஆச்சு. 1/9/2023 இருந்து ஒப்பந்தம் உண்டா இல்லையா, அரியர்ஸ் உண்டா இல்லையா என்பது பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த அரசாங்கம் போக்குவரத்து கழகத்தை பாதுகாப்பதில் தவறு இருக்கு. போக்குவரத்து தொழிலை பாதுகாப்பதில் தவறு இருக்கு. ஓய்வு பெற்ற தொழிலை பாதுகாப்பில் தவறு இருக்குது. இந்த அரசாங்கத்திற்கு நாம் நல்ல பதில சொல்றோம். நீங்க இந்த பிரச்சனையை, தேர்தல் நேரங்கள் நீங்க சொன்ன பிரச்சனையை நீங்க தீர்க்காவிட்டால் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று தினம் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டத்தை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கடுமையான போராட்டத்துக்கு தயாராகிறாங்க. ஒரு அரசு ஊழியர் சங்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பார்ப்பவங்களான்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அதுக்கெல்லாம் போல. அந்த போராட்டத்தை அவங்க செய்யும் போது இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை எப்படி இருக்கணும்னு நாங்க சொல்றோம். என்ன சொல்றாங்க? அரசு போராட்டம் பண்ணும்போது உங்களுக்கு லீவ் எல்லாம் இல்ல, கேஷுவல் லீவ் போடக்கூடாது, ஆப்சென்ட் தான் போடணும், உடனடியாக தலைமைச் செயலகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் சொல்றாங்க. நாங்கள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து, முதல்வரை பார்த்து நாங்க கேட்கிறோம், 2003 திரும்பி பார். 2003 இதே போன்ற ஆணவத்தோடு அன்றைய தினம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஜே அரசு என்பது ஆட்சியில் இருந்தது. அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. 1,75,000 பேர் ஒரே உத்தரவில், டெஸ்மா உத்தரவில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. நம்முடைய சிஐடி போக்குவரத்து சம்மேளனம் நாம் வழக்கு போட்டோம். மீண்டும் 1,75,000 பேரை வேலைக்கு கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு அதிமுக எங்கே போனது என்பது தெரியாது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை தமிழக அரசு, தமிழக முதல்வர் அரசு ஊழியர் விஷயத்தில் நீங்கள் அறிவித்து லீவ் இல்ல அது இல்லைன்னு அறிவித்தீர்கள் என்றால் அவர்கள் சொன்னது 2026, அதுதான் அவங்களுக்கு பதிலாக இருக்கும். அதே போன்ற நிலைதான் போக்குவரத்து துறை நாங்கள் சொல்றோம். 2026ஆம் ஆண்டு தேர்தல் போக்குவரத்து தொழிலாளருடைய பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளி பிரச்சனையும் ஓய்வு பெற்ற தொழிலாளி பிரச்சனையும் தீர்க்காவிட்டால் 2026 என்பது உங்களுக்கு கேள்விக்குறியாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.